வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 5ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப், இந்த ஒரு நடுவில் 0 மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து காம்போசிட், இங்கிலீஷில் சொன்னால் காம்போசிட், அப்படி இல்லை சேர்ப்பு, அதாவது சார்புகளோட சேர்ப்பு. சரியா, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் என்பது சரியா என சோதிக்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கணங்களையும் நம்ம சேர்த்து எழுதணும். எஃப் கூட ஜியை சேர்க்கணும், ஜி கூட எஃப் சேர்க்கணும். ரெண்டு சமமாக இருக்கா இல்லையா, அதையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? முதல் இது பாருங்க, எடுத்து எழுதிக்கலாமா? முதல் இது என்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன? கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் காம்போசிட் ஜி. எஃப் காம்போசிட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த காம்போசிட் சேர்ப்பு இருக்கு இல்லையா, இதை நீக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சரியா, ஈக்குவல் டு இந்த எஃப் அப்படியே வந்துடும். பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், சார்பு எஃப்பில் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா சார்பு எஃப். இந்த எஃப்பில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள், எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. முடிஞ்சுது. இதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசிட் எஃப். கண்டுபிடிக்கலாமா? ஜி காம்போசிட் எஃப்னா வரையறைப்படி இந்த காம்போசிட் சிம்பிள் சேர்ப்பு இருக்குல்ல, இதை நீக்கிட்டு ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் மைனஸ் 6. சரியா, இப்போ பாருங்கள், ஜீன்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு பிராக்கெட்ஸ் இங்கே இருக்கா. ஜீன்ற சார்பு பாருங்கள், எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 6. இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 போட்டால் அடுக்கு 2 அப்படியே வந்துடுச்சு. இதான் என்னது? நமக்கு தேவையான ஜி காம்போசிட் எஃப். ரெண்டும் சமமாக இருக்கா இல்லையா? ரெண்டும் சமமாக இல்லை. பாருங்க, இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது, இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. தேர்ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். சரியா, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது எடுத்து எழுதிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x. ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் காம்போசிட் ஜி. எஃப் காம்போசிட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த சேர்ப்பை எடுத்துகிட்டு என்ன செய்யலாம்? எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எஃப் அப்படியே வந்துடும். ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. எதுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கா, இங்கே சார்பு தெரியும், 2x ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிட்டோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், சார்பு எஃப்பில் எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட்டை மாற்றணும். மாற்றலாமா? இங்கே பாருங்கள், சார்பு எஃப் இங்கே இருக்கா, 2/2 எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட் என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளோதான். இதான் என்னது? நமக்கு தேவையான எஃப் காம்போசிட் ஜி. அடுத்தது பாருங்கள், ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் வரையறை. இந்த ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x/x. சரியா, 2/x. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2/x. இப்போ என்ன செய்யணும்? இந்த சார்பு ஜியில் எக்ஸுக்கு பதிலாக 2/x. இங்கே இருக்கா சார்பு ஜி, இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2/x மாத்திரம். இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 2/x அடுக்கு 2. எக்ஸுக்கு பதிலாக 2/x, மிச்சம் எல்லாம் அப்படியே வரும். அடுக்கு 2 அப்படியே வரும், மைனஸ் 1 அப்படியே வரும். ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துருமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு உள்ள பெருக்குங்க, அதாவது 2னா என்ன அர்த்தம்? 2/1ன்னு அர்த்தம். 2×8/1 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். பாருங்கள், இது எஃப் காம்போசிட் ஜி,
இது ஜி காம்போசிட் எஃப். ரெண்டு எப்படி இருக்கு? சமமாக இல்லை. therefore எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். சரியா? ரெண்டு இதை முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க மூணாவது. ஆரம்பிக்கலாமா? மூணாவது இது முதல்ல இந்த சார்புகளை எடுத்து எழுதுவான். என்ன கொடுத்துருக்காங்க மூணாவதுல? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 3 மைனஸ் எக்ஸு. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? எஃப் சேர்ப்பு ஜி, அதாவது எஃப் காம்போசிட் ஜி. அப்போ என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே வந்துடும். ஜி ஆஃப் எக்ஸுங்க இருக்குது பாருங்கள், 3 மைனஸ் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸுங்க இருக்குது, 3 மைனஸ் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு பாருங்கள், சார்பு எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ் மாற்றலாமா? இங்கே பாருங்கள், சார்பு எஃப்ங்க இருக்கா? எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக மிச்சம்லாம் அப்படியே வரும். ப்ளஸ் 6/3 ஈக்குவல் டு பாருங்கள், 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும், பை 3 அப்படியே வந்துடும். இதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி. அடுத்து பாருங்க, ஜி காம்போசிட் எஃப். ஜி காம்போசிட் எஃப்னா என்ன அர்த்தம் நமக்கு? ஜி பை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 6/3, எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ என்ன செய்யணும்? சார்பு ஜியில் எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட்டை மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த 3 அப்படியே வந்துருமா? மைனஸ் அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3ன்னா என்ன அர்த்தம்? பை 1ன்னு அர்த்தம். குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3, 1 3 3, குறுக்க பெருக்குங்க. 3 9 மைனஸ் 1ஐயும் இந்த தொகுதியும் பெருக்குனா அந்த தொகுதியில் இருக்குது அப்படியே வரும். எக்ஸ் ப்ளஸ் 6. புரிஞ்சுதா? குறுக்கு பெருக்கல் 1 3 3, குறுக்க பெருக்குங்க. இதை பெருங்க 3 9 மைனஸ் அப்படியே வந்துடும். 1ஐயும் இந்த ப்ராக்கெட்டும் பெருக்குனா ப்ராக்கெட் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 9 மைனஸ் இந்த மைனஸை உள்ளே பெருக்குங்க, மைனஸ் எக்ஸு மைனஸ் 6, மைனஸ் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 6/3 ஈக்குவல் டு 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3 மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும், பை 3 அப்படியே வந்துடும். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் காம்போசிட் ஜி இங்கே இருக்குது. 9 மைனஸ் எக்ஸ்/3, 3 மைனஸ் எக்ஸ்/3, ரெண்டு எப்படி இருக்குது? சமமாக இல்லை. therefore எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். 3 தான் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 4வது பார்க்கலாமா? பாருங்க, 4வது இது கொடுத்துருந்த இடத்த எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் சேர்ப்பு ஜி, அதாவது எஃப் காம்போசிட் ஜி. கண்டுபிடிக்கலாமா? நமக்கு டெஃபினேஷன் என்ன? வரையறை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே எழுதிக்கலாம். ஜி வந்து இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 4. இப்போ என்ன செய்யணும்? சார்பு எஃப்பில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4 பாருங்கள், சார்பு எஃப்ங்க இருக்கா? இதில் 3 அப்படியே வந்துடும், ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட்ஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு இந்த எக்ஸை போட்டுக்கலாமா? எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. 3 மைனஸ் 4 வேறு வேறு குறி கழிப்போம், கழிச்சா 1, பெரிய நம்பருக்குலாம் மைனஸாக -1. இதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி. அடுத்து கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசிட் எஃப். என்ன நமக்கு டெஃபினேஷன்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி அப்படியே வந்துருமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுன்றது 3 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும்? ஜீன்ற சார்புங்க இருக்கா? எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு ப்ராக்கெட் எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு, இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு ப்ராக்கெட்டை மாற்றணும். இந்த -4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே வந்துருமா? 3 மைனஸ் 4, 3 மைனஸ் 4னா -1, அதாவது வேறு வேறு குறி கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 1, பெரிய நம்பர் மைனஸாக -1. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது எஃப் சேர்ப்பு ஜி,
இங்கே இருக்கிறது ஜி சேர்ப்பு எஃப். ரெண்டு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சோம்? ஏற்கனவே 3 கண்டுபிடிச்சோம், 3லையுமே சமமாக இல்லை, ஆனால் இதில் சமமாக இருக்கிறது. தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம்? எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். சரியா? 4 இதை முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் இது கண்டுபிடிக்கலாமா பாருங்க. லாஸ்ட் இது 5வது இது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 1 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ். கண்டுபிடிக்கலாமா? என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிட் ஜி முதல்ல கண்டுபிடிக்க போகிறது. எஃப் காம்போசிட் ஜி வரையறை நமக்கு என்ன? எஃப் காம்போசிட் ஜிக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே வந்துருமா? எஃப் அப்படியே வந்துடும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்க, 1 + எக்ஸ். எஃப் அப்படியே எழுதிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸுங்க இருக்குது, 1 + எக்ஸ் எழுதியாச்சு. ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்க, சார்பு எஃப்ல எக்ஸ் இருக்க இடத்துல 1 + எக்ஸ் பாருங்க. இந்த 4 அப்படியே வந்துருமா? எஃப்ன்ற சார் 4 அப்படியே வந்துடும். எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு பிராக்கெட் 1 + எக்ஸு அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த -1 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கிடலாமா? பாருங்கள், இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம பயன்படுத்தணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ab. இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாமா? பாருங்கள், ஏக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் b², பிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ்ஸா ப்ளஸ் 2ab பெருக்கலாமா? 2 1 பெருனா 2, 2 x பெருனா 2x. இதான் என்னது? 2ab. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. கடைசியில் இந்த -1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இந்த 4 உள்ள பெருங்க. 4 1 பெருனா 4 ப்ளஸ் 4 x² பெருனா 4x², 4 2 பெருனா ப்ளஸ் 8x. கடைசியில் இந்த -1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இது சுருக்கிடலாமா பாருங்கள். முதல்ல x² உறுப்பு 4x², அதுக்கடுத்தது x உறுப்பு ப்ளஸ் 8x, மாறிலி பாருங்கள். 4ல் 1 மேசா 3, என்ன 3 + 3. இதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசிட் எஃப். கண்டுபிடிக்கலாமா? ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி அப்படியே வந்துருமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? 4x² - 1 அப்படியே எடுத்து எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x² - 1 ஈக்குவல் டு இப்போ என்ன செய்யணும்? ஜீன்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை நம்ம மாற்றலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், ஜீன்ற சார்பு 1 + 1 அப்படியே வந்துடும். ப்ளஸ் போட்டாச்சு. எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு ப்ராக்கெட் என்ன இருக்குது? 4x² - 1 அப்படியே எழுதிட்டோம். ப்ளஸ் வந்துடுச்சு எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு ப்ராக்கெட் 4x² - 1 எழுதிட்டோமா? இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும்? +1 -1 கேன்சல். அப்போது ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு 4x² மட்டும் மிச்சம் இருக்குது. இது வந்து என்னது? இங்கே இருக்குது பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி. இங்கே இருக்கிறது ஜி சேர்ப்பு எஃப். ரெண்டு எப்படி இல்லை? சமமாக இல்லை. தேர்ஃபோர் எஃப் சேர்ப்பு ஜி சமம் இல்லை, நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். சரியா? அவங்க கண்டுபிடிக்க சொன்ன எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.